ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட் வீடியோவில் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ட்ராமா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் தமிழில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாய்ஸ் ஆஃப் நீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டு விட்டுடுங்க. இந்த வீடியோ பற்றின சஜஷன்ஸ்லாம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. புட் யுவர் ஹெட் ஆன் மை ஷோல்டரோட 4th எபிசோடில் தான் நம்ம இப்போ இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் வீடியோவில் ஹீரோயினுக்கு சடனாக வயிற்று வலி வரவும் ஹீரோ எக்ஸ்பைர்டான மருந்து கொடுத்து ஹீரோயினை கொல்ல பார்த்துருப்பாரு. ஒரு வழியாக எப்படியோ ஆம்புலன்ஸ்லாம் வர சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி எதுவும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் நிம்மதியாகிறாங்க. அடுத்தடுத்து இவங்கெல்லாம் 2 பேரும் சேர்ந்து என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுறாங்கங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வெல்கம் டு 4th எபிசோட். ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் சேர்த்த பிறகு முழு நைட்டுமே ஹீரோ தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருப்பார். காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தா ஹீரோயின் நல்லா செம்மையாக பப்பரக்கான்னு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் விலகி போயிருக்கும். உடனே ஹீரோயினை அட்ஜஸ்ட் பண்ணி படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் போற்றி விட்டா அவங்க குரங்கு குட்டியாட்டம் காலை அங்கிட்டு இங்கிட்டு போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு இவளெல்லாம் திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாரு. 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு பல்லு கூட விளக்காமல் ஹீரோ எங்கே போகிறாருன்னு பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். காலையிலேயே போய் சூப்பு கொடுங்க, கஞ்சி கொடுங்க, அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்காக சரியான சிரிப்பு. இந்நேரத்துக்கு என்னப்பா சூப்பு கஞ்சி அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுவா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு தான் கஞ்சி அப்படின்னு சொல்லவும் அந்த ரெஸ்டாரண்ட் லேடிக்கும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்க ஓனருக்கும் சண்டை வந்துடும். நீ கூட என்னை இப்படி பார்த்துக்கல பாரு, 6 மணிக்கெலாம் எங்கேயாச்சும் போய் எனக்கு சாப்பாடை வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்கவும் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரும் சண்டை போடுறாங்க. 2 பேரும் செம்மையாக சிரித்து பேசிட்டு ஹீரோக்கு எல்லாத்தையும் பார்சல் பண்ணி கொடுத்து அனுப்பிடுறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும் போது சீனியர் ஹீரோக்கு கால் பண்ணி எனக்கு ஷூஸ் கொஞ்சம் வேணும், மழை பெஞ்சதுனால என்னோடய ஷூஸ் நனைஞ்சிருச்சு, கொஞ்சம் தரியான்னு கேட்டால், இல்லைடா என்னால் இப்போதைக்கு முடியாது, நீ வேறு எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்ணிக்கோனாலாம் அவன் அடங்கவே இல்லை. ப்ளீஸ் கொஞ்சம் கொடு, நான் பஸ் சார்ஜ் கூட கொடுத்துறேன் அப்படி இப்படின்னு பேசுவோம். இல்லைடா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ஹீரோயினை வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கவும் சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஹீரோயின் பெட்டு மேலேயே செட் பண்ணிவிட்டு அவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். சைடில் பார்த்தா ஒரு மெஷின் ஒர்க் ஆகாமவே இருக்கும். உடனே அது குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஃபுட்டோட வாசனையினால் எழுந்திரிச்ச ஹீரோயின் என்ன பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா அந்த மிஷின் ஒர்க் ஆகவே இல்லை, அதை எப்படி ஓப்பன் பண்ணலாம் ஆன் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் கலாய்ச்சி வச்சிடறாங்க. நீ என்ன மெஷினாடா, ஆன்லைனில் இருக்க மெஷினாடா, இப்படி எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ண அலைஞ்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கவும் அடப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் ஆயிலியான திங்ஸ்லாம் எடுத்து சாப்பிட ட்ரை பண்ண, உனக்கு கஞ்சி மட்டும்தான், நீ அதை மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி பாவமாக சாப்பிட வச்சுட்டு இருக்கான். அந்த பொண்ணா டே எனக்கு ஏதாச்சும் ஒன்று குடுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் முடியாது, நீ கஞ்சியை தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கஞ்சியை குடிக்க வச்சுக்கிட்டே இருக்கான். அப்போதைக்கு அங்கே வந்த நர்ஸ், என்னம்மா ஆயிலியான பொருள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க, டாக்டர் பார்த்தா என்னை திட்டுவாங்க அப்படிங்கவும், இல்லைங்க நான் கஞ்சி தான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி பாக்ஸை எடுத்து நீட்டுறாங்க. சரி சரி சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க, டாக்டர் லீவ் வந்தால் என்ன தான் திரும்பி அந்த மெஷினை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்துட்ருக்காரு. ஹீரோயினா நாக்கடங்காமல் ஒரு பூரியை எடுத்து வாய்க்குள்ளே போட்டுறாங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டர் வரவும் சரி ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு டாக்டர் முன்னாடி போய் நின்று, நீங்கள் ஹீரோயினை பார்க்கக்கூடாது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கக்கூடாதுங்கிற மீனிங்கில் பேசவும் ஹீரோயினுக்கு பொறையே ஏறிடுது. யாரோடா இவன் இப்படி பேசலாம் அப்படிங்கவும் வந்து முதுகெல்லாம் தட்டி கொடுக்குறாரு. சரி சரி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபைனாக தான் இருக்காங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து சிரிச்சிட்டே போயிடுறாரு. வீட்டுக்கு போக சொல்லவும் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ் வாங்க ஹீரோ ஃபார்மசிக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா ஹீரோயினும் சீனியரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ எப்பறம் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஸ்டின் கேட்கும். அதெல்லாம் என்ன சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்று யோசிச்சு பார்க்குறான். இப்படி வந்திருப்பானா, கேபு பிடிச்சா கேபு ரிப்பேர் ஆயிடுது, ஒரு மோட்டர் சைக்கிளை எடுத்துகிட்டு வந்தால் சார்ஜ் இல்லைன்னு அது கத்திட்டு இருக்கு, அதையும் கொண்டு போய் ஒரு ஓரமாக போட்டு ஓடி வந்து பஸ்ஸை பிடிச்சி ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்துருப்பான். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அதெல்லாம் சின்ன விஷயம் மச்சான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு
பேசிகிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு சீனியர் ஒரு கொஸ்டின் கேட்குறான், நீங்கள் 2 பேரும் எப்படி மீட் பண்ணீங்க, எப்படி கொண்டு வந்து ஹீரோயினா ஹாஸ்பிட்டலில் சேர்த்த அப்படின்னு கேள்வி கேட்கவும் ஹீரோ உண்மையை சொல்ல வராரு. பட் ஹீரோயின் அதை மறைச்சி, இல்லை நாங்கள் ஆக்சிடெண்ட்டாக மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கவும், சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி முன்னாடி வராங்க. ஹீரோ பின்னாடி தான் வராரு. ஹீரோயினும் சீனியரும் வரதை பார்த்துட்டு, டாக்டர் எங்கம்மா உன் பாய் ஃப்ரெண்டு, அவனை காணோம், இனிமேல் தயவு செய்து ஹாஸ்பிட்டலுக்கெலாம் வந்துடாதம்மா, நோயில் படுத்துக்கிட்டிங்கன்னா அவன் பைத்தியக்காரனாகவே மாறிடுவான் போல் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணவும், இல்லை டாக்டர் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல வர்றாங்க. சரி உன் பாய் ஃப்ரெண்டே வந்துட்டான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டரும் கிளம்பி போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்தா சீனியருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டா, என்ன சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். பட் ஹீரோவும் விளக்கம் கொடுக்கவே இல்லை. எல்லாம் சேர்ந்து கேபில் போயிட்டுருக்காங்க. அப்போதைக்கு சீனியர் ஒரு கொஸ்டின் கேட்குறான், அந்த டாக்டர் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படிங்கவும் ஹீரோயின் சொல்கிறாங்க, அவர் ஏதாச்சும் தப்பாக நினச்சிருந்துருப்பாரு, நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டே வராங்க. ஆமாம் உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் அவனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லவும், சரி எனக்கு எந்த மாதிரி பொண்ணை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. உனக்கு அந்த மேரி கியூரியை தான் பிடிக்கும் அப்படின்ட்டு சீனியருக்கு கலாய்ச்சி விடவும், இல்லை எனக்கு அவங்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பருவ பார்க்குறான். ஹீரோவுக்குமே ரொம்ப ஹீரோயினை பிடிச்சிருந்துருக்கும் போல். பட் ஏதோ ஒன்று தடுக்குது. இவங்க 2 பேரும் லவ் லைஃப் எப்படி இருக்கும், எப்படிலாம் சேர போகிறாங்கங்கிறத பார்க்கலாம். சீனியர்கிட்ட அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்காங்கங்கிற விஷயத்த மறைக்கணுங்கிறதுக்காக எல்லாம் சேர்ந்து காலேஜ் கேம்பஸ்க்கே வராங்க. அப்போது ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கார் டோரை ஓப்பன் பண்ணி விட வராரு. பட் சீனியர் ஓப்பன் பண்ணி விட்டு, வாங்க என்னோட ஏஞ்சல் அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்க்கவும், இதை பார்த்து ஹீரோவுக்கு மைண்ட் அப்செட் ஆயிடுது. அவங்க 2 பேரும் முன்னாடி போகிறாங்க. அவன் பாக்கெட்லேருந்து அந்த ஹேர் பேண்டை எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டே தூக்கி குப்பை தொட்டில் போட்டு அவனும் நடந்து போயிடுறான். ரூமுக்கு போனோடனே அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து, இந்த பொண்ணுங்களே இப்படி தான் மச்சான், என்னோட லவர் அவள் கூட எக்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு புலம்பவும், ஹீரோ மைண்ட் செட் ஏற்கனவே ஒரு மாதிரி இருந்துச்சுல்ல, இன்னும் பேடாக மாறிடுது. ஹீரோயினை ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் வரும்போது புக்வாம் கேர்ள் வராங்க. அவங்கள பார்த்தோன்னே குடு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரி பேக்லாம் வாங்கிட்டு தூக்கிட்டு வரான். அதை பார்த்து புக்வாம் கேர்ள் வந்து கேட்குறாங்க, ஹீரோயின் தான் இங்கேருந்து வெக்கேட் பண்ணி போயிட்டால, இன்னும் என்ன நீ இந்த பக்கமே சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்கும். என்ன வெக்கேட் பண்ணி போயிட்டாளா, ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து வந்துடுறான். இதெல்லாம் கேட்க கன்ஃபியூஷன் ஆகுது சீனியருக்கு. இவன் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கா, பட் நம்மகிட்ட எதுவுமே சொல்லலை, என்ன தான் நடக்குதுங்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே உட்காந்துருக்கான். டீமில் இருப்பாங்க. ஒன்று நம்ம ஹீரோ, அப்புறம் வந்து லேடி சீனியர் இருப்பாங்க. இன்னொருத்தர் இருப்பான்ல, அவன் பேரை நம்ம கோளாறுன்னு வச்சுப்போம். இன்னொரு ப்ரொஃபஸரும் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கோளாறு அங்கே வந்து, இங்கே பாருங்கள் என்னோடய ரிப்போர்ட்டை வந்து லேடி சீனியர் கரெக்ட் பண்ணுறாங்க, என்னோடய ரிப்போர்ட் கரெக்டாக தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே கொடுக்கவும், அதை வாங்கி பார்த்த ப்ரொஃபஸர்டே இது எல்லாமே தப்பாக இருக்குடா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்றாரு. உடனே அங்கே வந்து லேடி சீனியரும், நான் தான் அப்போவே சொன்னேன்ல உன்னோட ரிப்போர்ட் தான் தப்பாக இருந்துச்சு அப்படிங்கவும், சரி எப்படி இருந்தாலும் நீ எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு இடையில செம்மையாக ஃபைட்டு வந்துடுது. அப்போதைக்கு வந்த ஹீரோவை பார்த்து, சரி உன் ரிப்போர்ட்டை கூட உன் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா அவனோட ரிப்போர்ட்லாம் சூப்பராக இருக்குது. அதை பார்த்த எல்லா ப்ரொஃபஸருக்கும் உடனே ஆச்சரியமாயிருது. இவன் செம்ம ஜீனியஸ் போல அப்படின்னு சொல்லவும் ஆர்வக்கோளாருக்கும் லேடி சீனியருக்கும் செம்மையாக பல்ப். அந்த சீனியர் ஹீரோயின் ஹாஸ்டல் பக்கமே தானே சுற்றிக்கிட்டு இருப்பான், இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்காக அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ வரதை பார்த்துட்டு ஓடி போய் ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். அந்த நேரம் பார்த்து ஹீரோயினும் வெளியே வர்றாங்க. டேய் நான் உனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தேனே ஏன்டா எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவா ஃபோன் சைலண்ட்டில் இருந்துச்சு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கான். உடனே ஹீரோயினும் எந்த வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எந்த வழியாச்சும் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆன மாதிரி பேசிகிட்டே போயிட்டுருக்கான். இதை பார்த்தா ஹீரோயினுக்கா ஏன்டா இவன் இரிட்டேட் ஆகுறான்னு தெரியாமையே அவன் கூட சேர்ந்து ஓடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த சீனியருக்கும் மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோவும் கேபில் போகிறத பார்த்த சீனியர், சரி இவங்கள ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவனும் பின்னாடி கேப்லேயே வந்துட்டுருக்கான். எது வரைக்கும் ஃபாலோ பண்ணுறான்னா, அவங்க வீடு போகிற வரைக்குமே ஃபாலோ பண்ணுறான். இவங்க 2 பேரும் சேர்ந்து போகிறத பார்த்து அவனுக்கு மனசு கஷ்டமாயிருது.
இவங்க 2 பேரும் கிளம்பி அவங்களோட ரூமுக்கு போன பிறகும் மூஞ்ச திருப்பி வச்சுக்கிட்டே அலையிறாங்க. இதை பார்த்தா ஹீரோயினா இவன்ட்ட என்னத்த சொல்லிடா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்தா ஹீரோ ஏன் என்னையே ஊற்று ஊற்று பார்த்துட்ருக்க, அவனுக்கு வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு சொல்லி திட்டி விட்றான். இப்போ ஏன் நீ இப்படி கடுப்பாகவே இருக்க, என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அதெல்லாம் சரி, நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்கோ, என்கிட்ட பேசாமல் கூட போ, அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, பெட்ஷீட் காய வைக்க ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிடுவான். அவனும் இவன் ஒரு பக்கம் பிடிக்க ஹீரோயின் ஒரு பக்கம் பிடிக்க உதறாங்க. பார்த்தா பெட்ஷீட் கீழே போய் மரத்தில் மாட்டிக்கிடுது. அதை பார்த்த ஹீரோயினுக்காக கோவமாக வருது. டேய், உன்னை பிடிக்க தானடா சொன்னேன் அப்படிங்கவும் நீ என்னை அடிக்க வரியோன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் அப்படின்னு ஹீரோயின் கலாய்க்கவும், அட போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்துகிட்டு 2 பேரும் கீழே போகிறாங்க. அங்கே பார்த்தா மரத்து உச்சியில் பெட்ஷீட் மாட்டியிருக்கு. எடுக்கவே முடியவே இல்லை. சரி, இந்த குச்சியை வச்சு ட்ரை பண்ணுங்கம்மா. குச்சியை வச்சு பார்த்தாலும் வரவே இல்லை. டேய், ஜம்ப் பண்ணாமல் ஏறுறா, அப்போ தாண்டா வரும்ன்ட்டு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ வேணா எடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கலாய்க்கும். நான் ரொம்ப குட்டையாக இருக்கேன்டா, தயவுசெய்து நீயே எடுன்ட்டு ஒரே ஜம்ப் பண்ணி எடுக்கிறாரு. அந்த பெட்ஷீட் அப்படியே ஹீரோயின் ஃபேஸ்லேயே விழுந்துருது. அதை பார்த்தா ஹீரோவுக்கு செம்மையான சிரிப்பு. போடி குள்ளச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ணுறாரு. உடனே துள்ளி குதித்து ஹீரோ மேலேயே விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா உலகமே சுற்றுற மாதிரி 2 பேர் மட்டும் தனியாகவே இருக்காங்க. அப்படியே ஒரே ரொமான்டிக் போஸ் தான். திடீர்னு ஹார்ன் அடிக்குது. திருன்னு முழிச்சிட்டே ஆப்போசிட்டில் பார்த்தா சீனியர் செம்ம கோவத்தோட ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. 3 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. யார் என்ன பேசுகிறது அப்படிங்கிறது தெரியாமே 3ம் ஒவ்வொரு மூஞ்சை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு. கடைசியில் சீனியர் தான் அமைதியை உடைக்கிறான். ஓ, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களா, அது பட் முன்னாடியே சொல்லியிருந்துருக்க வேண்டியதானே, ஏன் என்கிட்ட மறைச்சிங்க, 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்டு தானே அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசும். டேய், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, அவள் ரூம்மேட் தான் சொல்ல வந்தாலும் சீனியர் கேட்கவே இல்லை. சரி விடு, நான் உங்களுக்கு அந்நியமாயிட்டேன்ல அப்படி இப்படின்னு பேசிட்டு அவன் பாட்டு கிளம்பி ஒரு மாதிரி மனசு உடஞ்ச மாதிரி போயிடுறான். இதை பார்த்தா ஹீரோயின்கா, இவன் எப்போதுமே என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கவே மாட்டான் போல் அப்படி இப்படின்னு நினச்சி ஒரு மாதிரி அழுகிற மாதிரியே உட்காந்துருக்காங்க. உடனே ஹீரோ சமாதானப்படுத்த வரும். இந்த பெட்ஷீட் அழுக்காயிருச்சு, நான் போய் துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே ஓடி போயிடுறாங்க. அங்கே போய் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு சாத்துனா கையில் மாட்டிக்குது. வாஷிங் மிஷினில் கை மாட்டிக்குது. உடனே ரத்தம் கத்தவும் ஹீரோ உனக்கு வலிச்சிச்சுன்னா அழு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயத்தையுமே சேர்த்து சொல்லிட்டு போவார். நான் பேண்டைடு வாங்க போகிறேன், அது வரைக்கும் உன்னை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயினா செம்மையாக கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏது பண்ணுறதுன்னு தெரில அவங்களுக்கு. சீனியருக்கு எல்லாமே மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு இடையில என்ன தான் நடக்குது, நம்ம யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது பஸ்ஸோட கடைசி ஸ்டாப்புமே வந்துடுது. அவன் இறங்கவே இல்லை. டிரைவர் தான் திட்டி கீழே இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு போகிறாரு. அவனுக்கு அன்றைக்கி ஒரு மேட்ச் இருந்திருக்கும் போல், பட் அதை அட்டன் பண்ணாமல் தான் ஹீரோயினை பார்க்க ஓடி வந்திருப்பான். உடனே கோச் கேட்குறாரு, இப்போ என்ன கூட்டி போயிருக்கான் போடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாரு. அதை கேட்ட சீனியரும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஆடிட்டோரியம் வாசல்லையே உட்காந்துருக்கான். பேண்டேஜ் வாங்க போன ஹீரோ ரிட்டன் ஆனால் ஒரு வழியாக அழுது முடித்த ஹீரோயின் ஓகேவாக உட்காந்துருக்காங்க. அவன் வாட்டர் மெலன் வாங்கிட்டு வரதை பார்த்துட்டு, இல்லையே ஏன்டா இந்த வாட்டர் மெலன் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும். உனக்கு ரொம்ப பிடிக்குன்னு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரிமேன் பேண்டேஜை எடுத்து கொடுக்குறான். சரி, இந்த நிலைமையிலே நம்மளை பார்த்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மனசு நிம்மதியாகுது. சாப்பிடுவோம். ஆனால் சைனீஸு கொரியன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 2ஆக வெட்டி அப்படியே ஸ்பூனை போட்டு அள்ளி அள்ளி திம்பாங்க. அது மாதிரியே 2 பேரும் ஆளுக்கு பாதி தர்பூசணியை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஹீரோயினாக செம்மையாக வெளுத்து கட்டிகிட்டு இருக்காங்க தர்பூசணியை. அந்த இன்சிடெண்ட்லேருந்தெல்லாம் வெளியே வரணும்னு நினச்சி அவங்க அப்படி சாப்பிட்டுட்ருக்க. ஹீரோவும் அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்ருக்காரு. டேய், உனக்கு தர்பூசணிலாம் பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை, எனக்கு பிடிக்குமே, ஏன் கேட்குற அப்படின்னா, நீ சாப்பிட்றது பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஏதோ மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குங்கவும் ஹீரோவும் அள்ளி அள்ளி வாய்க்குள்ளே விடுறாரு. 2 பேருக்கும் போட்டி மாதிரி மாறி மாறி சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு அவங்களோட சீனியர்கிட்டருந்து கால் வருது. உடனே டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாமா, ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படிங்கவும் ஹீரோயினும் ஓடி போய் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. அப்போது ஹீரோயின் வச்சுட்டு போன தர்பூசணியை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாரு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூமையே பார்க்குறாரு. இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் போல். என்னென்ன இன்சிடெண்ட்லாம் நடக்க போகுதுன்னு தெரிலையே.
லேபில் உட்காந்து ஹீரோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மெசேஜ் வருது. அதை எடுத்து பார்த்தா ஒரு எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்திருக்கு. உடனே ஹீரோ ரிசல்ட்டு செக் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆர்வக்கோளாறு பையன் ப்ரொஃபஸர்கிட்ட ஹீரோவை மாட்டி விட்றான். பாருங்கள் சார், இவன் லேப் டைமில் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான், எதுவும் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்கவும், நானும் ஒன்றை யூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே சொல்லையே, வேணா நீயும் யூஸ் பண்ணிக்கோ, இது பிரேக் டைம் தான் அப்படின்னு ப்ரொஃபஸர் செம்மையாக பங்கம் பண்ணி விட்றாரு. உடனே அவனே எடுத்து செக் பண்ணுறான். செக் பண்ணிவிட்டு ராஜனோட போட்டு ஹீரோ கிட்டே போய், இங்கே பார்த்தியா நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டவும், ஹீரோவும் ஃபோனை எடுத்து திருப்பி காட்டுறாரு. இந்த பையனோட அவர் ரொம்ப அதிகமாக மார்க் வாங்கியிருப்பார் போல். அதை பார்த்த உடனே ஆர்வக்கோளாறு, நீ சீட்டர்டா, நீ சீட் பண்ணி எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வம்பளுத்துட்டே அவனோட பிளேஸ்க்கு போயிடுறான். அதை பார்த்த ப்ரொஃபஸருக்கா சிரிப்பு தாங்கலை. ஹீரோயினோட சீனியர் கால் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கு போகணுன்னு சொல்லியிருந்துருப்பாங்கள்ல, அங்கே போய் ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி தான் டிசைன் பண்ணணும், நீ ஏன் இப்படி டிசைன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கவும், நானும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி டிசைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டே ஹீரோயின் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணி, நான் மீட் பண்ணணும், ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏமா வந்தேன், நான் ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரி வை, நான் அப்புறம் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கட் பண்ணிடுறாங்க. 2 பேரும் நைட்டு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த அட்மாஸ்பியரே புதுசாக இருக்கே, எப்படி ஆர்டர் பண்ணணும்னு எனக்கு சொல்லி தெரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா கேட்குறாங்க. இங்கே பாருமா, மெனு ஃபோன்லேயே வந்துடும் அப்படிங்கவும், இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஏன் ஆர்டர் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. எதுக்கு இவ்வளோத்த ஆர்டர் பண்ணி வச்சுருக்க, இதெல்லாம் எப்படி சாப்பிட, உன்னிட்ட அப்போவே சொன்னல, ஹீரோவையும் கூப்பிடு, 3 பேரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்லான்ட்டு. அவன்லாம் பிஸியாக இருப்பாமா, வாமா நம்ம 2 பேருமே சாப்பிட்டு காலி பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவுக்கு ஹீரோவை பிடிச்சிருந்துருக்கும் போல். இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சி தான் இங்கே வந்திருக்காங்க. இனிமேல் என்னென்ன நடக்க போதோ, இந்த மம்மி என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரிலையே. டின்னரை முடித்த 2 பேரும் வீட்டுக்கு உட்காந்தா ஹீரோ டீ எல்லாம் மேக் பண்ணி ஹீரோயினோட அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. நீ எப்படி பார்க்க, உன்னை சின்ன வயசில் பார்த்தது, சின்ன வயசாக இருக்கும்போது என் மேலே பாத்ரூம்லாம் போய் வச்சுருவா அப்படின்னு சொல்லிட்டு எம்பாரசிங்காக பேசும். ஹீரோயினுக்கு செம்ம சிரிப்பாக வந்துடுது. அவனா இவனா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோவுக்கு, ஐயோ இந்த தாய்க்கிழவி என்னமோ சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுலையே ஒரே குறியாக இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் டேட்டிங் போக வேண்டியதானே, உனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, இவளுக்கும் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரே எம்பாரசிங் மொமெண்ட்ஸாக போயிட்டே இருக்குது. சரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிடுறாங்க. ஹீரோயினோட அம்மாவை எப்படியாச்சும் சீக்கிரம் கிளப்பி விடணும் அப்படின்னு நினச்சி ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவங்களும் நான் ஸ்வீட் பண்ணி தரேன், அது பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. இந்தாப்பா வால்நட்ஸ், இதை கொண்டு போய் கொஞ்சம் உடச்சி கொடுப்பா, நான் ஸ்வீட் பண்ணி தரேன் அப்படிங்கவும், ஹீரோயின் அதெல்லாம் வேணான்னு சொல்லுங்கிறாங்க. உடனே ஹீரோ, பரவாயில்ல ஆண்டி பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வால்நட்ஸை வாங்கிட்டு உடைக்க போயிடுறான். இவங்க 2 பேருக்கும் நடுவில் மாட்டிட்டு ஹீரோயின் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இவங்க 2 பேரும் பேராக மாறுவாங்கன்னாலும் தெரில. சீனியர் ஒரு பிளேஸில் உட்காந்து செம்மையாக குடிச்சிட்ருப்பான். இதை பார்த்த படிப்பாளி பொண்ணும், இவன்டா இப்படி குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஆர்டர் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. சாப்பாடு வந்தோடனே வாங்கிட்டு போகவும் வெயிட்டர் கேர்ள் ஒருத்தவங்க மேலே இடித்து சரக்கு ஊற்றி விட்டுறாங்க. அவனா சரியான ரவுடியாக இருப்பான் போல். உடனே அந்த பிள்ளைகிட்ட சண்டைக்கு நீ தான் காசு கொடுக்கணும் அப்படிங்கவும், சீனியர் உடனே ஹெல்ப் பண்ணுறான். இந்த கேஸை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாளி பொண்ணை இழுத்துட்டு ஓடியே போயிடுறான். அங்கே 2 பேரும் ஒரு இடத்துல ஆர்ட் மாதிரி வரைஞ்சிருக்கு, அங்கே போய் தான் மூச்சு விட்டு உக்காடுறாங்க. நீ ஏன்டா இப்படி குடிக்கிற, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாளி பொண்ணு கேட்கவும், நான் சிஇடி எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில, என் வாழ்க்கையே தலைகீழாக மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நீ விட்றா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உன்னை படிக்க வைக்கிறேன், இந்த எக்ஸாமில் சின்ன மேட்ரு தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவும், சரி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து படிக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் ஜோடி ஆவாங்களா என்னன்னு தெரில. இதை அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மீரா. டாடா, பை பாய்.